எல்லாரும் பிடிச்ச ஒரு சாக்லேட் பாய் அவர் குடும்பத்திலையும் கஷ்டம் வரக்கூடாது, அவர் பர்சனலாகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்முடைய. இப்படி எல்லா திரைப்படங்களும் வெற்றி அடையணும்னா அவரோட பர்சனல் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இவரை ரைட் பண்ணியிருக்க அவர் ரைட் பண்ணியிருக்காரு, அதுக்காக முடங்கி போனதெல்லாம் கிடையாது. அவங்க திருப்பி வந்துருவாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்லி கடை படம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் படம் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. STR 49 பொறுத்தவரை இன்னும் படம் தொடங்கல, அதனால அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எனர்ஜியும் அந்த ஒரு வேகமும் என்னைக்குமே இருக்கும் அவர்கிட்ட. இந்த அக்டோபர் மட்டும் படம் வந்ததுன்னா இன்னும் நம்ம நிறைய ஹைப்ல இருக்கு. எவ்ரி இயர் ஒரு படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுற மாதிரி ட்விட்டர் போட்டுட்டே இருப்பாங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர், அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கணேஷ். நான் ஒரு விஷயத்தை பற்றி, பர்சனல் லைஃப் பற்றி நான் கேட்கல. இப்போ ஜெயம் ரவி அவர்களோட இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்கப்படுது. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து இப்போ கோர்ட்டே சொல்லிடுச்சு, வெளியில் யாரும் பேசாதீங்க, பர்சனல் லைஃப்க்கு நம்ம போவானா. த பாயிண்ட் இஸ் யாருமே அதை பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து அவருக்குன்னு ஒரு எல்லாருக்கும் வந்து அவர் பேரில் ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்து 20 வருஷமா எல்லாரும் பிடிச்ச ஒரு சாக்லேட் பாய் அவருடைய வாழ்க்கையில எதுவுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதான் ஒரு நியூட்ரலா இருக்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பு. என்ன தெரியுமா, அவர் இன்னும் கஷ்டப்படக்கூடாது, அவருக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, அவர் குடும்பத்திலையும் கஷ்டம் வரக்கூடாது, அவர் பர்சனலாகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்முடைய ஆசையை. அது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம போக முடியாது. ஃபேமிலி டிசிஷன் வரும்போது அது பர்சனல், அவங்களுக்குள்ள என்ன டிசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாமே தீர்வாகி ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை அவர் கடக்கணும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருடைய திறமை மிக பெருசு. அவருடைய படங்கள் லைனப்போ கராத்தே பாபுக்கெல்லாம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. படம் அது முடிஞ்சிட்டு இருக்கு. பராசக்தியில் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருக்கான படங்கள் வரிசையாக இருக்குது. ஜீனி படம் வரணும். இப்படி எல்லா திரைப்படங்களும் வெற்றி அடையணும்னா அவரோட பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அண்ட் பராசக்தி பற்றி பார்க்கும்போது டான் பிக்சர்ஸ் அங்கே ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த படங்கள் பராசக்தியாக இருக்கட்டும், STR 49 இருக்கட்டும், அதை தவிர்த்து தனுஷ் அவர்களோட இட்லி கடையாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் ஷெல்ஃப் செய்யப்படுமா? அது என்ன ஆகும்? இல்லை, அது சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்லி கடை படம் முடிஞ்சிடுச்சு. படம் முடிஞ்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படம் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அது வந்து தனுஷ் அவர்கள் எடுத்து, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் தான் பண்ணுறாரு. ஓகே, அதை வந்து அவங்க உட்காந்துட்டு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணும்போது அவர் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருவார். முடித்து ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துருவார். பணம் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும்ல, பேலன்ஸ் எல்லாம் அதை கொடுத்துட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து இட்லி கடை பொறுத்தவரையும் பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் இந்த பராசக்தி வந்தீங்கன்னா, நேற்று ஒரு நடந்த இன்டர்வியூவில் சுதா குங்குரா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் 40 நாளுக்கு தான் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த ஷெடியூலை முடிச்சுட்டு வந்துட்டார்னா, மதராசி படத்தோட ஷெடியூல் முடிச்சு வந்தார்னா, நான் 40 நாட்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கேன், அதை முடிச்சிடுவேன், படத்தை முடிச்சிடுவேன் சொல்லியிருக்காங்க. அப்போது 40 நாட்கள்ன்றது ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ அவங்கள பொறுத்தவரையும் வந்து ஷீல் கம்ப்ளீட் பை ஆகஸ்ட்குள்ளே முடிக்க முடியும். அந்த படத்தை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே முடிக்கலாம். இப்போ எல்லாமே இந்த டான் பிக்சர்ஸ் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள்லாம், இந்த என்கொயரிஸ் எல்லாம் வந்து எப்பவுமே நடக்குது, பல பேருக்கு நடந்திருக்கு. இடி பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். இடி இவரை ரைட் பண்ணியிருக்க, அவர் ரைட் பண்ணியிருக்காரு, அதுக்காக முடங்கி போனதெல்லாம் கிடையாது. அவங்க திருப்பி வந்துருவாங்க, ஏதோ ஒரு இதில் சால்வ் பண்ணிவிட்டு அது வந்துருவாங்க தான் எதிர்பார்க்குறேன். STR 49 பொறுத்தவரை இன்னும் படம் தொடங்கலை, அதனால் அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன பிறகு தான் ஃபண்ட்ஸ் வெளில வரும். இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இடி எடுத்தோடனே பேங்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் நாங்கள் எவாலுவேட் பண்ணணும், இன்னும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும் வரும்போது உடனே வந்து இன்னொரு படத்தை ஆரம்பிக்க முடியாது. அது ஒரு வேளை டிலே ஆகலாம். ஆனால் மீதி படங்கள்லாம் வந்து எனக்கு ஒருத்தர் பிரச்சனையே இல்லை. அது கண்டிப்பாக வந்து இட்லி கடையே வந்துடும், இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் அது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் அந்த ஷெல்ஃப் செய்யப்படும், இந்த படம் வருமா, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த படத்தை வந்து ஏதோ ஒன்று நடக்கும் பாருங்கள். அந்த படம் வந்து 2 படமும் கண்டிப்பாக வந்துடும். இப்போ 3வது தொடங்க வேண்டிய படம் மட்டும்தான் எப்படி தொடங்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு அனுமானம் இருக்கும். STR அவர்கள் விட மாட்டார்ல, இவ்வளோ தோல ஒர்க் பண்ணி ஒரு கதையை உருவாக்கியிருக்காருன்னா அந்த கதையை வந்து அப்படியே ஒரு ஷெல் பண்ணிட்டுலாம் போக மாட்டார். அவர் அந்த கதையை வந்து எப்படி பண்ணணும்னு அவரும் பிளான் பண்ணுவார். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் எடுப்பாங்க. உடனே டிசைட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் உடனே பேசிகிட்டு இருக்கோம், அப்படிலாம் வந்து அவங்க பேச மாட்டாங்க. எல்லாருமே டைம் எடுப்பாங்க. இப்போ STR அவர்களும் டைம் எடுப்பார். சரி 2 மாதம் பார்ப்போம், அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வந்துருச்சுன்னா நம்ம இந்த படத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 மாதமும் கடந்த பிறகு ஒரு வேலை டிலே ஆகிட்டே இருக்குது, ஒரு தீர்வு வரல அப்படின்னு வரும்போது வேறு மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. ப்ளீஸ் கூலி திடீர்னு ஒரு ப்ரோமோ வீடியோ விடுறாங்க, அது எல்லா பக்கமும் பேசப்படுது. ரஜினி அவர்களுக்கு டிஏஜிங் செய்யப்படுதாங்கிறாங்க. அவர் அந்த ஒரு ரோலெக்ஸ் அவர் வச்சுருந்த அந்த கத்தியோடு நிற்கும் போது எவ்ரிபடி வென் கிரேசி, சோஷியல் மீடியாவே கிரேசி ஆயிடுச்சு. இன்னும் 73 வயசுலேயும் அந்த ஒரு ஃபேண்டம் எப்படி பார்க்க? அவர் சூப்பர் ஸ்டார்ப்பா. 75 வயசு ஆகுது. இப்போ டிசம்பர் வந்தானே 75 வயசு, ஞாபகம் வச்சிங்க. 75 வயசு முடிக்கிறார். எவ்வளோ பெரிய எனர்ஜி பாருங்கள். அவர் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு இல்லை, அவர் வந்து ஏர்போர்ட் நடந்து வரும்போதே எனர்ஜியாக தான் நடந்து வர்றாரு, ஸ்பீடாக நடந்து வர்றாரு. அவர் ஸ்பீடுக்கு யாரும் மேட்ச் பண்ண முடியல. ப்ரெஸ் எல்லாம் வந்து தட ஓடி போயிட்டு சார் சொல்லுங்க அப்படின்றாங்க. அவர் கடை ஓடி போயிட்டு காரில் ஏறுறாரு, அந்த ஸ்பீடில் ஏறுறாருல. அந்த எனர்ஜி அப்படியே இருக்குது. சூப்பர் ஸ்டார்னாலே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியும் அந்த ஒரு வேகமும் என்றைக்குமே இருக்கும் அவர்கிட்ட.
அதனால் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. இந்த படம் இல்லை, இன்னும் பல படங்கள் பண்ணுவாங்கன்னு லதா மேடமே சொல்லிட்டாங்க. ஆமா. அவர் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருப்பார் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதை பற்றி ஒரி இல்லை. இப்போதைக்கு கூலி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் இது எல்லாமே படத்துக்கு தேவைப்படுறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நம்ம வந்து தக்லைஃப்ல பார்த்தோம். அந்த டிஏஜிங் பற்றி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. கமல் சார் வந்து ஒரு ஆமா. கெட்டப்பில் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போது இந்த டிஏஜிங் என்ற டெக்னாலஜி எவ்வளோ உபயோகமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு டெக்னாலஜின்றது எவ்வளோ பெனிஃபிட் ஆகும் ஒரு படத்துக்கே. இல்லைனா எப்படி பண்ணியிருக்க முடியும்? ஆமா. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாதுல்ல. கமல் சார் வந்து சின்ன வயசு சிம்புவோட இருக்கார், நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அப்போ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி இவ்வளோ பெனிஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக கூலி படத்துல அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது படமாக விஷுவலாக பெருசாக வரும்போது நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனால் கூலி வந்து அடுத்த லெவலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படமாக தான் நான் கண்டிப்பா சார். அண்ட் அவர் ஒரு கத்தியோட நிக்கிற மாதிரி பின்னாடி ஏதோ அந்த கசாப்பு கடை மாதிரி இருக்கு. பார்க்கும்போது ரஜினி சார் இவ்வளோ ரக்கடா பார்த்து கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்கு. ஜெயிலர்ல ஒரு ரக்கட்னஸ் இருந்து அதை விடவே இது ஒரு படி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு. இது லோகேஷ் கனகராஜ் படம். ஆப்வியஸ்லி நிறைய நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. வயலன்ஸ் அப்படின்னு நம்ம கேஜிபியில் சொன்ன மாதிரி. அதாவது வயலன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து லோகேஷ் அவர்கள படம் இருக்காது. அதுவும் நம்ம ஜெயிலிலே பார்த்தோம். ஆனால் அந்த வயலன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணோம்ல. திடீர்னு அப்படி வெட்டுவார் கழுத்தை. அப்படியே யோகி பாபு பக்கத்தில் நின்றுட்டு யோ இதே பண்ண அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நம்மளாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து ஏதோ நம்மளை அவர்ஷன் கிரியேட் பண்ணாது. அந்த பிளட் ஷெட்டும் இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வைக்கும். அப்படி தான் வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சாதாரணமாக அந்த கூலியை பற்றி பேசுறதுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அதில் வர என்ன சொல்கிறது கேமியோஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாமே கேமியோஸாக இருக்காது, எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டார் ஸ்டாண்டர்ட் கேஸ்டாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பார்க்க? இல்லை அது வந்து கதைக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. ப்ராப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. அமீர் கான் ஒரு கேமியோ அப்படின்னு பூஜா கிட்டே சொல்கிறாங்க. அது பிறகு வந்து வரிசையாக நாகார்ஜுனா முக்கியமான ரோல், அதெல்லாம் வந்து கேமியோ கிடையாது. அடுத்து ஷோபீர் வந்து மலையாளத்துலேருந்து ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்கான ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் ஜெயிலர் 2லையும் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவாக எல்லா ஸ்ட்ராங்கான ஆக்டர்ஸை போட்டு ஒரு படத்தையே பெருசாக பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சினிமாவுக்கு தேவைப்படுது. எல்லாம் அந்தந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது. அதை அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. கூலி படத்தில் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார். ஜெயிலர் 2ல பாலகிருஷ்ணா அப்படிங்கிறது எல்லாரும் அந்த ஃபோட்டோ போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இன்னும் அஃபிஷியலாக சொல்லாத போது நம்மளால சொல்ல முடியல. பட் அவர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கன்ஃபார்ம்டாக இன்னும் அவங்க சொல்லலை. ஓகே. மீட் பண்ண மாதிரிலாம் சொல்கிறாங்களே தவிர இன்னும் வந்து கன்ஃபார்ம்டாக நியூஸ் வரல. நியூஸ் வந்தவொடனே பேசலாம். ஏன்னா அது வந்தால் எப்படி இருக்கும் ரஜினி சாரும் பாலே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெண்டு பெரிய பவர்ஃபுல் பெர்ஃபார்மரு. இவர் ஒரு இதுன்னா என்ன சொல்கிறது மாஸ் அப்படின்னா டபுள் மாஸ் ட்ரிபிள் மாஸ்னா இவர் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன மாதிரி இருக்குன்ற அப்படியே ஸ்க்ரீனே பத்திக்க போல இருக்குது. கண்டிப்பாக சார். அந்த ஜனநாயகன் அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபோட்டோஸ் வெளியாது. எல்லாருமே வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவருடைய பேர் டிவிகேல இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்பெகுலேஷன்ஸாக வரதை எப்படி பார்க்க? இப்போ அது வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஓகே. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். அவங்க ஏன்னா இந்த அக்டோபர் மட்டும் படம் வந்ததுன்னா இந்நேரம் நம்ம நிறைய ஹைப்பில் இருக்கும். அவங்க என்ன எதுக்காக வந்து ஸ்லோவாக பண்ணுறாங்கன்னா படம் ஜனவரி தானே வரப்போகுது, இன்னும் டைம் இருக்குது, கரெக்டாக அந்த டைமில் ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் பிறகு தான், அதாவது கூலி பிறகு தான் ஆரம்பிக்கும், பரபரப்பு பெருசாக ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு நிறைய அப்டேட் வரும். இப்போதைக்கு அந்த படத்துக்கு வரதெல்லாமே ஏன்னா விஜயசார்னு எது போட்டாலுமே பெரிய பரபரப்பு தானே. ஸோ அந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் உண்மையிலே நம்ம பெருசாக அப்டேட்லாம் வந்து ஆகஸ்ட் பிறகு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். அஜித் சார் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு அவர் அடுத்து அக்டோபர் நவம்பரில் படங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய லுக்காக இருக்கட்டும் அவரோட சாமாக இருக்கட்டும் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்க? இல்லை அது வந்து அவர் கிளியராக ப்ரொஃபஷனலாக சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் சினிமா என்பது ஒரு பகுதி, என்னுடைய பேஷன் ஒரு பகுதி, ஃபேமிலி எல்லாமே நான் பேலன்ஸ் பண்ணி தான் போவேன். எனக்கு அக்டோபர்லேருந்து நவம்பர்லேருந்து நான் ஷூட்டிங் போகிறேன் ஒரு படத்துக்கு. எவ்ரி இயர் ஒரு படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கிளியர் கட்டாக அவரை பொறுத்தவரையும் கேரண்டியாக தமிழ் சினிமா ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும். யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் அப்படின்றது அப்போ தெரியப்படுத்துவாங்க, நம்மளுக்கு ஆகஸ்ட் மேலே தெரியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவர் கிளியர் கட்டாக முதலேருந்தே அப்படி தான் இருக்கார். நடுவில் என்ன ஆயிடுச்சு, ஒரு படம் வரது டிலே ஆயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் பார்த்தோம். விடாமுயற்சி முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம் வரது டிலே ஆனதோடு தான் அந்த ஒரு பிரச்சனை. இப்போ வந்து தொடர்ந்து படங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வருஷம் 2 படம் வந்துடுச்சு. நம்ம வந்து பெரிய டபுள் போனஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த வருஷம் ஒரு படம் கண்டிப்பாக வரும். இப்படி ஒரு வருஷம் ஒரு படம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பெரிய படம் வந்தாலே போகிறோம், ஒரு கேலப்பிங்காக இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் நான் ஒரு விஷயத்தை கேட்டு இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பிஆர் வார்ஸ் முன்னாடி ஃபேன் வார்ஸாக இருந்த விஷயம் இப்போ டோட்டலாக ஆன்லைனில் ஒவ்வொரு ஃபேன்ஸை இன்னொரு ஃபேன்ஸ் அடிக்கிறதுங்கிறது வேறு மாதிரி மாறிடுச்சு.
இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது பல காலமாக போயிட்டுருக்கு, இப்போ இல்லை, இது 50 வருஷமாக போயிட்டுருக்கு. ஓகே. அது வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து ரஜினி கமல் காலத்துலேருந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த டெக்னாலஜி வச்சு பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ ஃபிசிக்கலாக பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த ஃபேன்ஸ் வார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இருக்குது, ஹேண்டில் வந்து பேர் தெரியாத ஆளுங்க, யாருக்குமே இமெயில் ஐடி தேவையில்லை, ஆளாளுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு பேசலாம், ட்ரோல் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க, யார் போட்டாலும் ஒரு ட்ரோல் பண்ணலாம், யாரா இவன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, யார் இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா எனேபிள் பண்ணுது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஆளுங்கள்லாம் யாருடைய இதோ டிபி வச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணுறது, என்னென்ன முடியுமோ அவ்வளோத்தளவு வந்து இன்னொருத்தர வக்கரமாக பேசுறது, அதாவது இவங்க எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரியே பேசுகிற மாதிரி ட்விட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, எங்கடா இதெல்லாம் பிடிக்கிறீங்க, எங்கேருந்து இதெல்லாம் எடுத்தீங்க, எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க. ஒருத்தரை வந்து ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மீம் மெட்டீரியலாக மாற்ற வேண்டியது, அந்த மீமை திருப்பி திருப்பி போட வேண்டியது. நம்மளுக்கு பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் வந்து சினிமா அவ்வளோவா தெரியாதவங்களாம் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இது மாதிரி இது மாதிரி நடக்குது உண்மையா சார் அப்படின்வாங்க. யார் எங்கே பார்த்த சார், சோஷியல் மீடியாவில் வந்தது. அதாவது எவனோ ஒருத்தர் ட்வீட் பண்ணுவான், அதை ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவான், அந்த வாட்ஸ்அப் அப்படியே எல்லாரும் பரவிட்டு சினிமா அவ்வளோவா அறிமுகம் இல்லாதவங்களாம் அதை உண்மை நம்புறாங்க. ஓ இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒவ்வொரு விஷயமே பல மடங்கு வந்து ஊதி பெருசாக்கப்படுது, பல மடங்கு ஊதி பெருசாக்கி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, அது உண்மை நம்பிடுறாங்க. நான் வந்து பல பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, யோ இதெல்லாம் நம்பிட்டு இருக்கே நீ பட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் இவ்வளோ தொலைவு எல்லா யூடியூப்ல வந்துடுச்சு, எல்லா வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு, இப்போ கூட நீங்கள் உண்மை இல்லைன்றீங்களே அப்படின்னு. எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் எக்ஸாசரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இவருக்கு எதிராக பண்ணுறாரமே, அவருக்கு எதிராக பண்ணுறாரமே, இதுக்கே பண்ணுறாரமே, இவருக்கு வந்து செலவு பண்ணுறாரமே, அவரை வந்து ஒழிச்சு கட்ட ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் வேலை வெட்டியே இல்லாமல் வேற பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்து எல்லாம் எக்ஸாசரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸு, உண்மையே கிடையாது. எக்ஸாசரேட்னா பொய்யா ஒரு தகவலை வந்து எப்படியாவது உண்மை மாதிரி பரப்புற விஷயங்களை நான் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே சோஷியல் மீடியா எனேபிள் பண்ணுறதோட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஆர் வார் சோஷியல் மீடியா இருக்கிற வரையும், அந்த சோஷியல் மீடியா வாய்ப்புகள் தர வரையும், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இப்போ ஒருத்தரும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ தான் பயம் வரும். இப்போது ஒரு ட்விட்டர் ஹேண்டலும் அவருடைய கான்டாக்ட் நம்பர் வேணும், அவருடைய இமெயில் ஐடி வேணும்னு வச்சுங்களேன், அப்போ பிரச்சனை வரும், பயப்படுவாங்க. ஐயோ நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம்னா மாட்டிப்போம், அப்போ நம்ம வந்து சொல்லும் போது கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்ற ஒரு பயம் வரும். இப்போ அதை வந்து ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமும் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன். இல்லை நீ வந்து உன்னுடைய எல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல கேஒய்சி இருக்குல்ல, அது மாதிரி நோ யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி நீ வந்து போயிட்டு நம்பர் கொடுக்கலன்னா உடனே டீஆக்ட் பண்ணுவேன், நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், ஓடிபி வச்சு நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா அது வந்து அதை டிஸ்பிளே பண்ண வச்சுங்க ட்விட்டர் ஹேண்டலில். இவன் தான் ட்வீட் பண்ணுறான், இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறவன் யாருன்னு நான் போய் பார்த்தேன்னா அவனுடைய ப்ரொஃபைல் எனக்கு கிடைச்சது என்ன ஆகும், யாருமே அதுக்கப்புறம் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, பயந்துருவா. ஐயோ என் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, டிஸ்பிளே ஆனாலே நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவேன், எக்ஸ்போஸ் ஆனால் அவங்க என்னவாவது பண்ணலாம்ல, எப்படியாவது காண்டாக்ட் பண்ணலாம், எப்படியாவது ரீச் பண்ணலாம், பல விஷயங்கள் இருக்குது. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஒரு பெருசாக நீங்கள் ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நீ எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, எங்கே இருக்கு ட்ராக் பண்ணி வந்து மொபைல் நெட்வொர்க் வச்சு ட்ராக் பண்ணி வந்து பிடிச்சி போயிடுவாங்க. அப்போ அந்த பயம் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஃபீட்பேக் கொடுக்க தப்பே கிடையாது, இந்த கருத்து சுதந்திரம் என்பது நம்ம டெமோக்ரஸியில் இருக்கிற ஒரு ரைட் அது. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிற, அந்த கருத்து சுதந்திரம் எந்த லெவலில் ஒரு லிமிட்டில் நிற்கிற, அதுதான் முக்கியம். ஒரு லிமிட்டை தாண்டும் போது ஜெயில் தான் பேஸ் பண்ணணும். அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர் வந்து இவரை வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இவரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருங்கும் போது இது வெளியிருந்தும் வந்து கேட்குறாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸே ஓ இவர் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு அவங்களே ஒரு அசம்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அதுதான் சொல்ல வரேன், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து எல்லாமே சோஷியல் மீடியா எனேபிள் பண்ணுறது தான். சோஷியல் மீடியா இதை எனேபிள் பண்ணல வச்சிங்களேன், எல்லாருடைய ஐடியும் நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன், எல்லாருடைய ஐடியும் நம்பரும் தெரிஞ்சிடும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக பயந்து போயிட்டு தான் போடுவான், பயந்துட்டு பொறுப்பாக போடுவான். இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல மாட்டான், ட்ரோல் பண்ண மாட்டான். அடுத்ததாக முக்கியமாக உண்மை இல்லைன்னா ஷேர் பண்ண மாட்டான். ஏன்னா உண்மை இல்லாத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கால் வரும்ல, உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா கால் வருமா இல்லையா, எப்படி தம்பி நீ இதை பேசின சொல்லு ப்ரூவ் பண்ணு எனக்கு அப்படின்னா பயம் வருமா இல்லையா. ஐயோ என்னடா இது நம்ம ஏதோ ஒன்று சொல்லி மாட்டிக்கிட்டோம், பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இப்போ என் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறேன் வச்சுங்க, தம்பி ஏதோ நீங்கள் ட்வீட் பண்ணியிருக்கீங்களா தனஞ்சன் சாரை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அப்படின்னு கேட்டால் என்ன வரும், என்னடா அது ஃபோன்லாம் வருது அப்படின்னா உடனே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அது பேர் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. எனக்கே ஏதாவது ட்ரோல் பண்ணானா அவனை டிஎம்மில் போய் நான் சொல்லுவேன், ப்ரூவ் பண்ண பார்க்கலாம்டா அப்படின்வேன். இல்லை சார் நான் அது சும்மா அங்கே படித்தேன் சார், இங்கே படித்தேன் சார், நான் போட்டேன் சார்னுவான், ஒழுங்கு முறையாக டிலீட் பண்ணு அப்படின்வேன், டிஎம்மில் உடனே டிலீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.